எங்க ஊரு பாட்டி ஒவ்வொரு வருஷ கிறிஸ்மஸுக்கும் ஒரு சாப்பாட செஞ்சு கொண்டு வருவாங்க. ஆனா அதோடைய டேஸ்ட் ரொம்பவும் மோசமா இருக்கும். இப்ப அந்த சாப்பாட அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப அந்த பாட்டியுடைய பேர வெளிய ஸ்னோமேன காமிச்சு அவங்கள திசை திருப்பி அந்த சாப்பாட எல்லாம் அவங்க டேபிளுக்கு அடியில போட்டுறாங்க. இதே மாதிரி அடுத்த வருஷமும் அந்த பாட்டி கூட டான்ஸ் ஆடி அவங்க கவனிக்காத விதமா அந்த சாப்பாட தூக்கி வீசிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த மோசமான சாப்பாட கிறிஸ்மஸுக்கு இந்த பாட்டி செஞ்சு கொண்டு வருவாங்க. ஆனா அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அதை சாப்பிடாம ஒவ்வொரு விதத்திலையும் அதை அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த பாட்டி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க கதவை திறந்துகிட்டு இருக்கலாம். வேற ஒருத்தவங்க எல்லாம் கிஃப்டோட வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் வரல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷ கிறிஸ்மஸுக்கும் அந்த பாட்டியுடைய அன்பும் அந்த மோசமான சாப்பாடையும் அவங்க பார்த்திருப்பாங்க. இந்த தடவை அது இல்லாதனால அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இதனால அந்த பாட்டி செய்யக்கூடிய அதே சாப்பாடை அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஒரு வழியா அந்த சாப்பாடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது அதோடைய டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவும் மோசமா தான் இருந்திருக்கு.